ஸ்ரீமத் பாகவதம் 107ஆம் பகுதி. ஓ தருவேனே, பதிலுக்கு நீ என்ன தருவாய் என்று கேட்டபடி ஸ்ரீகிருஷ்ணனின் பிஞ்சு கரங்கள் கொள்ளாதபடி பழங்களை அடுக்கினாள். என்ன வேண்டும் கொஞ்சம் மொழியில் கேட்டான் கண்ணன். நீ அன்புடன் என்ன தந்தாலும் பெற்றுக்கொள்கிறேன் கண்ணா. குழந்தை கிருஷ்ணன் கைகளில் பழத்தை சுமக்க முடியாமல் சுமந்து பிஞ்சு கால்கள் தள்ளாடியபடி நடந்து உள்ளே போனான். பழங்களை வைத்துவிட்டு தானிய பானைக்குள் கைவிட்டான். தானியத்தை 2 கை நிறைய அள்ளி எடுத்தான். பழக்காரியிடம் தர விரைந்து வந்தான். அள்ளி எடுத்ததில் பானைக்குள்ளேயே கொஞ்சம் சிதற வீட்டின் உள்ளிருந்து வெளியே வருவதற்குள் வழியெல்லாம் தானியங்கள் சிந்திக்கொண்டே வந்து பழக்காரியிடம் கொடுக்கும்போது சில தானிய மணிகளே இருந்தன. பழக்காரி குழந்தையின் செயலிலேயே மனம் ஆனந்தம் கொண்டு அந்த சில தானிய மணிகளை திருப்தியுடன் வாங்கி கூடைக்குள் போட்டு குழந்தையை கொஞ்சி முத்தமிட்டு விட்டு புறப்பட்டாள். அவள் கூடையில் வாங்கி போட்டுக்கொண்ட தானியங்கள் அத்தனையும் ரத்தினங்களாக மாறியிருந்தன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அத்தனை ஆசையுடன் பழக்காரியிடம் வாங்கிய பழம் நாவற் பழம். அவனைப் போலவே கரிய நிறமுள்ள பழம். துதிப்பவர்களின் மனதில் தங்கியிருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனைப் போலவே உட்கொண்டவர்களின் நாவில் தனது நிறத்தை பதிக்கும் பழம். கிருஷ்ணன் பழங்களை எடுத்து கொண்டு இல்லத்தின் பின்புறத்தில் தோட்டத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான். பழங்களை நிதானமாக சுவைத்து சாப்பிடத் தொடங்கினான். அப்போது அவனுடைய அருட்பார்வை தோட்டத்தில் இருந்த 2 மரங்களின் மீது விழுந்தது. அவற்றை பார்த்து புன்னகைத்தவன் தனது அடுத்த லீலைக்கு தயாரானான். அடுத்த நாள் அன்னை யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவள் அருகே வந்து நின்று மெல்ல புன்னகைத்தான். நெருங்கி உரசினான். பின் மெதுவாக அன்னை யசோதையின் மடியில் அமர்ந்து கொண்டான். அவன் இப்படியெல்லாம் செய்தால் தாயிடம் பால் அருந்த விரும்புகிறான் என்று அர்த்தம். அன்னை யசோதை அதை புரிந்து கொண்டு, கிருஷ்ணா, நீ எதற்கு வந்து நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். வா இங்கே என்று கொஞ்சியபடி அவனை தூக்கி மடியின் மீது கொண்டு பால் கொடுக்கத் தொடங்கினாள். அப்போது அடுப்பில் பால் பொங்கும் சப்தம் கேட்டது. அவசரமாக கண்ணனை கீழே இறக்கி விட்டுவிட்டு சமையலறைக்கு ஓடினாள் அன்னை யசோதை. 107ஆம் பகுதி நிறைவடைந்தது.